மகாபெரிவா சரணம். பெரியவா அனுபவம். வைகுண்ட ஏகாதசி அன்று விடியற்காலையில் அடையார் அனந்த பத்மநாப சுவாமி கோயில் செல்ல ஆட்டோவுக்கு காத்திருந்த போது ஏற்பட்ட அனுபவம் பற்றி ஆட்டோ ஓட்டுநர் சொன்ன சம்பவம். ஒரு ஆட்டோ அருகில் வந்தது. ஏறி உட்கார்ந்ததும் பார்த்தால் பெரியவா திருவுருவம் எங்களை வரவேற்பது போல் ஓட்டுநர் முன் இருந்த கண்ணாடியில் தரிசனம் தந்தது. மனதுக்கு இதமாக இருந்தது. ஏனைய வண்டிகளில் இருப்பது போல் கிருஷ்ணர், ராமர் போன்ற படங்கள் இல்லாமல் வித்தியாசமாக இருந்தது. பெருமாள் தரிசனத்துக்கு போகும்போது பெரியவா தரிசனம் மனதுக்கு இதமாக இருந்தது. அந்த படத்திற்கு ஜாதி முல்லையால் அழகாக அலங்காரம் செய்திருந்தார். வண்டி புறப்படும் முன் பெரியவா படத்தை இரு கைகளினாலும் ஒத்திக்கொண்டது மேலும் மகிழ்ச்சி அளித்தது. நீங்கள் பெரியவா பக்தரான்னு ஆவலுடன் கேட்டேன். அவர் நான் உசுரோடு இருக்கிறதுக்கு பெரியவா தான் காரணம் என்று உள்ளம் நெகிழ்ந்து சொன்னார். அந்த ஆட்டோ ஓட்டுநர் பெயர் சிவசுந்தரம். எனக்கு பெரியவா பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது சார். எங்கள் ஊர் செய்யார். 3 வயசில் பெரியவாளை என் அப்பாவோடு ஒரு முறை பார்த்துருக்கேன். அப்புறமெல்லாம் இப்படி சாமியாரெல்லாம் பார்த்தா வாலிபனான் எனக்கு கோபம்தான் வரும். இந்த வயசில் கெட்ட சகவாசம், குடி எல்லாம் வந்துச்சு. கல்யாணமாச்சு, 2 குழந்தைகள் பெத்தும் புத்தி வரலை. தீய குணங்களால் சம்பாத்தியம் போதலை. கூடவே இருந்தவங்களும் ஏமாத்திட்டாங்க. கடன் பெருகி உயிரை விடுற நிலைக்கு போனேன். 2009 வருஷம் ஒரு நாள் போதையோட ஆட்டோவில் உட்கார்ந்து எனக்கு குடும்பம், குழந்தைகள் இருப்பது மறந்து உயிரை விட மனம் போன போக்கில் போயிட்டு இருந்தேன். மயிலாப்பூரில் ஒரு இடத்திலிருந்து அண்ணா நகர் வரை போதையோடு ஓட்டிச் சென்றேன். பின்பு என்ன செய்வது என்று புரியாமல் வண்டியை நிறுத்தி உட்கார்ந்து விட்டேன். அப்போது அந்த அதிசயம் நடந்தது. பெரியவா நடத்தினார். 70 வயது கிழவர் என் அருகில் வந்தார். வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு புறப்பட்டுட்டியா? அதெல்லாம் வேண்டாம், நேராக காஞ்சிபுரம் போ. அங்கே சங்கர மடம் இருக்குது. அங்கே போய் உன் குறையெல்லாம் சொல்லு. இந்த பணத்தை வச்சுக்கோன்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு மாயமாக மறைஞ்சிட்டார். என்னால் இந்த அனுபவத்தை ஜீரணிக்க முடியலை. மது அருந்திய மயக்க கோளாரோன்னு கூட நினச்சேன். ஆனால் 1000 ரூபாய் நோட்டு கையில் இருந்ததே. அவரை எங்கு தேடியும் கிடைக்கலை. வீட்டுக்கு போய் நடந்ததை மனைவி கிட்ட சொன்னேன். அவள் அப்படி ஒரு நினைப்போட போனீங்களா? தெய்வம்தான் நம் குடும்பத்தை காப்பாற்றியது என நிம்மதி பெருமூச்சு விட்டாள். காஞ்சி சென்றேன். மடத்துக்கு விசாரித்து கொண்டு போனேன். அங்கு தெய்வீகம் அருள காத்திருந்தது உணர்ந்தேன். மற்ற பக்தர்களோடு சென்றேன். அங்கே துளசி மாடத்துக்கு கீழ் பெரியவா விக்கிரகம் என்னை பார்த்து கருணை பொழிவதை உணர்ந்தேன். என்னை காப்பாற்றப் போகும் தெய்வம் என்பதை உணர்ந்தேன். உணர்ச்சி வசத்தால் ஆனந்த கண்ணீர் பெருகியது. சாமி, உங்களை எப்படி கும்பிடணும்னு கூட தெரியலைன்னு சொல்லி மனம் பாரம் தீர அழுதேன். இரவு நேரமாகி விட்டதால் சென்னை திரும்பினேன். முழுதும் மாறுபட்ட நல்ல குணங்களுடன் புதிய மனிதனாக ஆனதை உணர்ந்தேன். தீய சக்தி நெருங்கவில்லை. முற்றிலும் மாறுபட்டவனாக மாறியிருந்தேன். மெதுவாக கடன் சுமைகள் அகன்றன. எப்போது நினைத்தாலும் காஞ்சி சென்று வழிபட்டு வருகிறேன். என் நண்பர்கள் தீய பாதையில் சென்றவர்களையும் பெரியவா மார்க்கத்தில் செலுத்தி மாற்றி அமைத்து விட்டேன் அவர்கள் பாதையை. என் பாட்டனார் சிவனாண்டி என்ற பெயரிலிருந்து சிவ என என் பெயர், சுந்தரம் சேர்த்து சிவசுந்தரம் என என் பெயரை மாற்றி என் புது வாழ்வை அமைத்த பெரியவாளுக்கு இயன்ற பூஜை செய்து வருகிறேன். என் பெண் கல்லூரியிலும் பையன் +2விலும் படிக்கிறார்கள். சிவபிரானான பெரியவா எனக்கு புது வாழ்வு அளித்தது எனக்கு தெய்வ கடாட்சம் என்று பெரியவா பற்றி பெரிய சரித்திரமே சொன்னார் ஆட்டோ ஓட்டுநர். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர். மகா பெரியவா சரணம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி.